ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு இலையை கூட இன்னொரு இலையை நீங்கள் சேர்த்து உங்களோட மணி பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கிற அந்த இடத்துலையோ வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அது எப்படி நம்ம சும்மா ஒரு இலையை பறித்து வச்சா உங்களுக்கு பணவரம் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. நம்ம நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் இந்த ஏகாதசி விரதத்தன்னைக்கு இதை செய்யும்போது கண்டிப்பாக இது நம்மளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். ஸோ அதனால தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய சொல்கிறோம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள் ஒன்றான இந்த ஒரு இலை, இது என்ன இலைன்னு உங்களுக்கு தெரியும், துளசி இலை. இந்த துளசி இலை கூடவே இன்னொரு இலையை நம்ம சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு பணவரவை ஈர்த்து கொண்டு வரும். துளசி இலையே மகாலட்சுமி தாயாரோட ஒரு அந்த இஷ்டமான ஒரு பொருள். ஸோ அதுக்கு கூட இன்னொரு இலை, அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, புதினா இலை தான். இந்த புதினா இலைக்கும் பணவரவை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதனால இதையும் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் சில நாட்களில் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். அது எந்த நாள்னு சொல்லியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் இதை நாளைக்கு நீங்கள் எத்தனை பேர் செய்ய போகிறீங்களோ, இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேருக்கும் செய்யணும் அப்படின்னா 4 துளசி இலை 4 புதினா இலை வச்சுக்கோங்க. அதில் யாருக்காவது இந்த மாதவிடாய் தீட்டு காலங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த விஷயத்தை செய்யக்கூடாது. சுத்தபத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்யணும். தனித்தனியாக செய்யணுன்னா தனித்தனியாக கூட செஞ்சுக்கலாம். எப்போ வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரே நேரம் 8 to 9 அந்த நேரத்தில் கூட செய்யலாம். இல்லை மாலை நேரம் 5லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் இந்த துளசி இலையும் புதினா இலையும் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பணம் வர வேண்டும், எவ்வளவு காசு வரணும், யார் தரணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது அர்ஜெண்ட்டான பணம் தேவை இருக்கிறா அந்த வேண்டுதல்களெல்லாம் சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு பெருமாளோட காலடியில் இதை வச்சுருங்க. பெருமாளோட காலடியிலையோ இல்லை மகாலட்சுமி தாயாரோட அந்த காலடியிலையோ வச்சுருங்க. நாளைக்கு வைகுண்ட ஏகாதசினால் நம்ம பெருமாளோட காலடியில் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிக பலன் கிடைக்கும். கடவுள்களே பணக்கார கடவுள் பெருமாள் தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் பெருமாளோட காலடியில் இதை வைக்க சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது நாளைக்கு மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாள், அப்புறம் திருவோண நட்சத்திர நாள், இந்த நாட்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். இல்லை வியாழன் வியாழக்கிழமை நீங்கள் பண்ணலாம். வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கும் குருவுக்கும் உகந்த நாள். ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறான் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிர திசையும் இருக்கணும், அதே மாதிரி குரு பகவானோட அருளும் இருக்கணும். சுக்கிர திசை இருந்தது அப்படின்னா அவனோட வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக பண கஷ்டம் இல்லாமல் இருக்கும். குருவோட ஆசி இருந்தது அப்படின்னா எல்லா விஷயங்களையும் அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால தான் இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு உரையில் நீங்கள் இதை பண்ணணும். அதுவும் 5 to 8 இல்லை 8 to 9 எந்த நேரத்தில் எப்போனாலும் நீங்கள் பண்ணலாம். மாதவிடாய் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இதை பண்ணி முடிச்சுட்டு பெருமாளோட காலடியில் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து அப்படியே மடித்து உங்களோட மணி பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கிற இடத்துலையோ வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு அதிகமாக வர்றதை உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்கள் இப்போ இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இனி அடுத்த வருஷம் நீங்கள் இதை மாற்றினா போதும். அது வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க இதில் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்து இந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து பர்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளோட கால்கிட்ட வைக்கும்போது உங்கள்கிட்ட வந்து வேண்ட சொல்லியிருந்தேன். வேண்டும் போது நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் ரீம் வசி வசி பணம் பணம் தினம் தினம். ஓம் ஐம் ரீம் வசி வசி பணம் பணம் தனம் தனம் தினம் தினம். இதை வந்து 108 முறை சொன்னீங்க அப்படின்னா சிறந்த பலன் கிடைக்கும். ஸோ வந்து இதுதான் முக்கியமான விஷயம். இதை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்து இதையும் வந்து சொல்லிவிட்டு அப்புறமா பெருமாளோட காலடியில் வைத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களோட மணி பர்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. மறந்ததுக்கு சாரி. ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.